ஹாய் காய்ஸ், வெல்கம் டு சஃபானா குட்டி யூடியூப் சேனல். எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க. நேற்று நம்ம யூடியூப் சேனலில் வீடியோ போட்டதுக்கு அவங்க ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க கேக் செய்யுங்கன்னு சொல்லி. இந்த கேக்கை இதை வச்சு தான் நம்ம கேக் செய்ய போகிறோம். இதுக்குள்ளே தான் கேக்கோட இன்க்ரீடியன்ஸ் இருக்குது. இதுவும் மட்டும் தான் கொடுப்பாங்க. இது வாங்கினா மட்டும் போதும். இதை வச்சு கேக் செய்வோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம செய்த எப்படின்னு பார்ப்போம்னா, இப்போ முதல் பால் ஊற்றி அடுப்பில் வச்சாச்சு. அடுப்பு ஆன் பண்ணிக்கிடுவோம். கூட்டி வச்சுக்கிடுவோம். என்னத்தை கூட்டி வச்சுக்கணும்? 1/2 லிட்டர் பால் ஊற்றிருக்கோம் காய்ஸ். பால் பொங்குது. பொங்குன உடனே இதுக்கு ஆட் பண்ணிக்கலாம் இந்த கேரமல். இதை இப்படி தான் இருக்கும் பாருங்க. எப்படி இருக்குன்னு பாருங்க கைஸ். நல்ல எண்ணெய் கலரில் சூப்பராக இருக்கு. வெண்ணிலா ஃப்ளேவர் காய்ஸ். இது உள்ள போக மாட்டீங்க. அப்படியே கிண்டி விட்டுக்கிடுவோம் காய்ஸ். அப்படின்னா தான் உள்ளக்க போய் செட் ஆகும். எல்லாம் இதுக்கும் கட்டி விடக்கூடாது. கட்டி விழாத மாதிரி நம்ம கிண்டணும். நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கும் காய்ஸ். சிம்மில் வச்சு கிண்டணும் காய்ஸ். பிறகு பால் பொங்கிடும். கிண்டி முடிச்சுட்டு லாஸ்ட்டாக இதுன்னு காட்டுதான் காய்ஸ் நான் உங்களுக்கு. காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சுட வச்சு நல்லா வத்திடணும். வத்தினதுக்கப்புறம் கொஞ்சம் உங்களுக்கு சுகர் வேணால் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணால் ஆட் பண்ணிக்கோங்க. நாங்கள் கொஞ்சம் சுகர் போட்டு தான் சாப்பிடுவோம். உங்களுக்கு நீங்கள் எப்படின்னு தெரியாது காய்ஸ். நீங்கள் எவ்வளோ நாளும் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் இனிப்பு இருக்கும் கேரமலுங்கிறதுக்காண்டி. அதனால் நீங்கள் எப்படி வேணாலும் உங்களுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. கம்மியாக சாப்பிட்டீங்கன்னா கம்மியாக, நிறையா சாப்பிட்டீங்கன்னா நிறையா. பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஹெடுக்கு 1/2 லிட்டர் பால் ஊற்றணும். அது இவ்வளோ ஹெடு கட்டி வத்திருச்சு பொங்க விட்டு. இப்போ நம்ம இந்த குண்டானில் மாற்றிக்கிடுவோம் காய்ஸ். குண்டா நல்லா பெரிய குண்டா ரவுண்ட் ஆக்கி வச்சுருந்தோம் காய்ஸ். என் தம்பி வந்து இந்த மாதிரி வாங்கிக்கிட்டோம். அந்த பாக்கெட்டில் ஒரு கேராமல் கொடுத்துருப்பாங்கல்ல, அதான் இது. இப்போ அதில் ஊற்றிடலாம் காய்ஸ். என் தம்பிக்காரன் இது குண்டானில் இதாக மாற்றிட்டான். அழகாக வச்சுருங்கண்ணா. புரியதா? நம்ம இதில் மாற்றிக்கலாம் காய்ஸ். இப்போ நம்ம மாற்றுறது தான் காய்ஸ். அதை அப்படியே வச்சிட்டோம்னா நம்மளுக்கு அப்படியே இருந்துக்கிடும். இதை நீங்கள் வேறு எதுவும் பண்ண வேணாம். ஆற விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு கேக் மாதிரியே வந்துடும். ஆற விடலாம், ஃப்ரீசருக்குள்ளே வைக்கலாம், எதுனாலும் செய்யலாம் காய்ஸ். ஆற வச்சு ஃப்ரீசருக்குள்ளே வைங்க காய்ஸ். அதான் நல்லாயிருக்கும். சரி, இதான் நம்மளோட ஃபைனல் டச்சு. ஆற விட்டு நாங்கள் ஃப்ரீசருக்குள்ளே வச்சு உங்களுக்கு பிறகு எடுத்து காட்டுதோம். ஏன்னா ஆற வச்சு ஃப்ரீசருக்குள்ளே வச்சு எடுத்தாச்சு. கட்டி ஆயிடுச்சு பாருங்கள். அப்படியே சைடில் ஓடி வச்சு எடுத்துடலாம் காய்ஸ். பிளேட்டை எடுத்து அதில் கவுத்திக்கிடுவோம் காய்ஸ். காய்ஸ் நமக்கு இது கேட்க பாருங்க காய்ஸ். எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னுட்டு பாருங்க காய்ஸ். நல்லா பாருங்க காய்ஸ். நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க காய்ஸ். சூப்பராக இருக்கும். கட் பண்ணி காட்டுதான் காய்ஸ். எப்படி சாஃப்டாக கட் ஆகுதுன்னு பாருங்க காய்ஸ். சூப்பராக இருக்குது காய்ஸ். யாருங்க கைஸ் எவ்வளோ அழகாக வந்திருக்குங்க.
எப்படி ஜெல்லி மாதிரி இருக்குன்னு பாருங்க காய்ஸ். அம்மா வழுவுது. அம்மையோ விழுந்துருச்சு காய்ஸ். தூக்க தெரியல நம்மளுக்கு. சரி நீ